லீகலாவே போகட்டும் அங்கே. சரி, அப்ப நான் இந்த கூட்டத்துல முடிவெடுத்திருக்கோம், அந்த இடத்துல அந்த வார்டு எங்க இயலாதுன்னு முடிவெடுத்திருக்கிறோம். நீங்கள் அந்த முடிவை அவங்க அனுப்புங்க. அது மட்டும் நாங்கள் லைசன்ஸ் காசு எடுக்க மாட்டான்னு சொல்றவருக்கு காசு கொடுக்கணும். சரிதானே? காசு என்ன இருக்கு, நாங்க எடுக்கல, அவர் சொல்லியிருக்கோம் எடுக்க வேண்டாம். சரி, இதுல என்ன பிரச்சனை ஒரு நிமிஷம் சார், இதுல அல்கோஹால் பாதிக்கன்றது எங்க வடக்கு மாநிலம் தான் கூட. அது லேடிஸ் ஜூஸ் வந்து வடக்கு மாநிலத்துல தான் கூட. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அதுல நான் பொய் சொல்ல இல்லை, இது உண்டு. அது வந்து வடக்கு மாநிலத்துல நாங்கள் போரால பாதிக்கப்பட்டபடியா, எங்களோட சமூகத்துல ஆண் தலைமத்துவம் இல்லாம போனபடியா சகல வீடுகள்லையும் வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு எங்களோட வடக்கு மாநிலம் போய் கொண்டு இருக்கு. அப்ப இப்படி கஷ்டப்பட்ட கிராமங்களுக்கு எல்லாம் நாங்கள் எக்ஸசைஸ் ஈஸி ஆக்கி விட்ட மாட்டால் என்ன பெரிய பிரச்சனை வரும்? அவங்க எங்கே கொண்டே விக்கெட்டும், அதை எங்கே கொண்டே வச்சு வித்து என்ன செய்யட்டும். பட் அங்க போற காப்பி அனுப்பிடுங்க, நாங்க சரி. இல்ல அதான் பிரச்சனை. இந்த மேட்சுகள் கவனம் ரெண்டுமே இதுபடி பார்த்தால் ஏதோ தலைவர் கேட்ட மாதிரியும் போட்டிருக்குது. இங்க அனுமதியை புதுப்பித்தல, அனுமதியை தடை செய்யுது. இதுக்கு காலப்போக்குல அரசாங்கம் மாறைகள்ல இது ஒரு எவிடன்ஸா போயிட்டு அனுமதியை மதுவர் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளான்னு போட்டிருக்கணும். அப்ப இவே இந்த ஸ்டேட்மெண்டையும் எழுதுங்க, இல்ல இவ சொல்லியிருக்கணும் நம்ம அனுமதி வழங்கலைன்றது. அது உண்மையிலேயே ஒரு முரண்பாடு தானே. என்னன்னு சொன்னா, கடந்த கூட்டத்துல நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க கொடுக்க வேண்டாம், இந்த கூட்டத்துல சொல்றீங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு முரண் தானே. வழங்கிட்டு சொல்லி வழங்கி இருக்கிறோம். அது சம்பந்தமா போலீஸ் விசாரணை கொண்டிருக்குது. வழங்கி இருக்கு மிச்சம் நாங்கள் பார்க்கணும். நீங்க காசு எடுத்தா தானே திறக்கலாம். என்ன பிரச்சனை சொன்னா, அந்த லைசன்ஸை கண்டினியூ பண்றதை பிளாக் பண்ண இயலாது. அதுக்கு ஒரு வருமான ஒரு கவர்மெண்ட் இல்ல எங்களுக்கு எங்கேயும் கொண்டு அதாவது வந்து அந்த இடத்துல வேலை செய்யப்படக்கூடாதுன்றா எங்கட பிரச்சனை. அந்த இடத்துல போட வேண்டாம், அதை கொண்டு வேற எங்கேயாவது போட சொல்லுங்க, அவ்வளவு. சரிதானே? நீங்க தாங்க அப்படிதான் முடிவு எடுத்திருக்கிறோம். அதை மட்டும் நான் காசு எடுக்க மாட்டோம், அதே எங்கேயாவது இடத்துல மாத்திட்டோம். சரிதானே? அதுக்கு மினிட்ஸாக அனுப்புங்க. வந்தது இப்படி சொன்னு சொல்லி தனி கடிதம் கொண்டு வச்சு மினிட்ஸாக அனுப்புங்க. ரைட், சரி. எங்களுக்கு நாங்கள் அனுமதி இல்லாம நடந்த அது பார்க்க வேண்டிய தேவை இருக்கோடி, அனுமதி எங்களுக்கு கொடுக்க இல்ல. ரெக்கமெண்டேஷன் பண்ண தேவையில்லை, அப்படி செய்ய தேவையில்லை. SSB ரிப்போர்ட் சொல்றீங்க, அதான் கேட்கிறேன். அதுக்காக இல்ல இப்ப இதான் சொல்லிடுறேன். எங்களுக்கு இது சொல்றதா இந்த ஒரு கடிதம் இது என்ன கிடைக்கல. போலீஸ் ரிப்போர்ட் ஒன்று கேட்டான்னு சொன்னீங்க. அப்ப கொஞ்சம் துங்க திருப்பி டிசம்பர் மாதம் கொடுத்து அது தொடர்பா மேலதிகமா விசாரணை செய்யத்தானே என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தொடர்பா அதே போலீஸ்ல முறைப்பாடு போட்டிருக்கணுமா? அது தொடர்பா தான் போலீஸ்ல இருந்து ரிப்போர்ட் இல்ல போலீஸே இதுக்கு ரிப்போர்ட் கொடுக்க. கடந்த கூட்டத்துல மிக தெளிவா நிறைய விடயங்கள் கலைக்கப்பட்டது. இந்த விடயங்கள்லாம் கலைக்கப்பட்டது. திருப்பி திருப்பி நாங்கள் போலீஸ் எப்பவுமே கிரிமினல் கேஸ் தான் பார்க்கும். போலீஸ் வந்து சிவில் கேஸ் பார்க்காது. இது கடை நடத்துற ஒரு சிவில் பிரச்சனை. அங்க அடிபட்டு கொத்தாதான் அவங்க வருவாங்க. இதுல போலீஸ் ரிப்போர்ட் நாங்க ஒன்றும் வெயிட் பண்ண தேவையில்லை. இல்ல என்னண்டா இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்குல்ல, அங்க வந்து அடிபாடு நடக்கிறது, வெட்டுப்பாடு நடக்கிறது, குளிச்சிட்டு அது சம்பந்தமா போலீஸ் முறைப்பாடு ஏதாவது போலீஸ்ல இருக்குன்னா இல்ல இல்ல போலீஸ்ல ஒன்றும் இல்லை. ஒரு அடிபாடு நடந்த போலீஸ் அதான் அந்த டிவிஷன் இந்த கடந்த காலத்துல கருத்துல அடிபாடு பல்ஸ்ல வந்திருக்கும், ஆக்களை பிடிச்சொண்டு போயிருக்கும். இது பயன்படுத்த பயன்படையில்ன்றது வேற பிரச்சனை. ஆனா கடந்த காலத்துல முழுக்க நடந்தபடியா தான் நான் இந்த பிரச்சனை உங்களுக்கு முன்வைக்கிறாங்க. இந்த இது ஆரம்பிக்கப்பட்ட கொஞ்ச காலத்திலேயே பொதுமக்களே போய் அங்க போலீஸ் ரிப்போர்ட்டையும் தாண்டி டிசிசில நாங்க டிசைட் பண்றோம்டா. போலீஸ் திணைக்களம் இருக்கு, நீங்க இருக்கிறீங்க, சுகாதாரம், MOH, பிரேசபை முழு பேரும் இருந்துதான் இதுல தீர்மானம் எடுக்கிறோம். அதுல நடத்தலாண்டு அதுக்கு பிறகு திருப்பி ஒவ்வொரு திணைக்களம் ரிப்போர்ட் அந்த தேவையில்லை உங்களுக்கு. டிசிசி என்றது வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பண்றது, எல்லா திணைக்கள தலைவர்களையும் அந்த பிரதேசம் சம்பந்தமான அபிவிருத்தி கலைக்கிறது. அதுல போலீஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது நினைக்கிறேன், கேட்டு பாருங்க உங்களுக்கு.
அதுல போலீஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க தான் டிசைட் பண்ண வேண்டிய கல்பிரிட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் படிவா யோசிச்சு டிசைட் பண்ணணும். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த உங்களே சொல்லுங்க, உங்களோட தலைவரை சொல்லுங்க, இப்படி இங்க முடிவெடுத்திருக்கிறோம், இனி நாங்க ஒன்றும் செய்யலாது, இதுதான் முடிவுன்னு சொல்லுங்க. சரிதானே? நாங்கள் கடிதத்தில் எழுத்துல தருவோம். சரி, இதுல யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலன்றதும் படிவா வழங்குதானே. அதாவது ஆதரவு தெரிவிச்சு அந்த லைசன்ஸை இல்லாம கேட்கல நாங்க உங்கள்கிட்ட. இதெல்லாம் நாங்க உங்களுக்கு கலாபதி சங்கத்தால வந்த விடயம் என்னன்னு சொன்னால், லைசன்ஸை நிப்பாட்ட சொல்லி குடிக்கிறத நிப்பாட்ட சொல்லி நாங்க ஒன்றும் கேட்கல. எங்களுக்கு இந்த கிராமத்துல உழைக்கிற வாசம் இங்க போகுது, பிள்ளைகள் பட்டினி, இது பள்ளிக்கூடம் போகாத நிலைமைகள். இடையில பள்ளிக்கூடம் இடைநிறுத்தம் இருக்கு இந்த மதுவால. அப்ப அந்த அடிப்படையில இந்த லைசன்ஸ் நிப்பாட்டத்திலே நாங்கள் கேட்கல. நீங்கள் வேற இடத்துல இங்க போட சொல்லி தான் கேட்டு இருக்கிறோம். இடமாற்றம் போது எங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த விடயம் தாண்டி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நினைக்கிறேன். எங்களுடைய கிராமம், நாங்கள் எங்களுடைய ஊருக்குள்ள கசிப்பு வைக்க விடாமல் ஒரு காலத்தில் எங்களுடைய கையில் அதிகாரங்கள் இருந்த நேரங்களை கட்டுப்படுத்தினாங்க. பெரிய போராட்டம் நடத்தி அந்த ஊருக்குள்ள கசிப்பே இல்லாமல் பண்ணினாங்க. அப்படி இருக்க இந்த பார் வந்தங்க உள்ளிட்டது. அந்த உள்ளிட்ட நேரம் எங்களுக்கு இங்கே அதுக்கு பின்னாடி ஒரு அதிகாரம் வருது. அந்த அதிகாரம் தான் எங்களை சிதைக்க விளக்கிட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் தகர்ந்த இல்லை. அந்த நேரம் உறுதியாக போராடி இந்த டிஎஸ்ஓக்கு முன்னால நாங்கள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் எங்களுடைய ஒரு தலைவராக இருந்தவர் டிஎஸ்ஓக்கு நாங்கள் இழுத்து மூடி போட்டோம் என்ற சட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் அவருக்கு வழக்கு வச்சு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் அந்த வழக்கு அவர் முகம் கொடுத்து கொண்டிருந்தது. நாங்கள் அப்படி போராடி எங்களுடைய கிராமத்தை பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இந்த சட்டமும் சட்டத்துக்கு முன்னால் இருக்கிற அதிகாரமும் எங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்குது. அதுக்கப்புறம் 2016 அந்த பேர் சரியா தெரியல, நாங்கள் திரும்ப அந்த நேரம் 2006 திறந்த பொழுது நாங்கள் இந்த போராட்டம் நடத்துறதை தொடர்ந்து விடுதலை புலிகள் அதில் தலையிட்டு அந்த அப்படியே மூடி விட்டார்கள். 6 வருஷம் நேரம் லைசன்ஸில் எவ்வளோ இருந்திருக்கலாம். ஆனால் 2006 பிறகு நடக்க இல்லை. அந்த கிராமத்துக்கு நாங்கள் நடக்க விட இல்லை. பிறகு அடுத்த தடவை இருந்த கிழமைகளை நான் ஆடியத்தில் தலைவராக இருந்தேன். அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் கடுமையாக அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற நேரம் இங்கே இருக்கிற இராணுவ முகாம்களில் இருந்து நேரடியாக முதற்கட்டமாக எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு எனக்கு ஃப்ரிட்ஜ் வேண்டு தரலாம், அப்படி இப்படி சில இதில் வேண்டு தரலாம், நீ சமாளித்து போன்னு சொல்லி வந்தார்கள். பிறகு கடைசியாக ஊரடங்கு முகாமில் இருந்து நேரடியாக 2 இராணுவ சிப்பாய்கள் என்னை அச்சுறுத்தி இந்த பிரச்சனையில தலைவர வேண்டாம் என்று சொல்லி உங்களை தலைவர் அங்கே எங்களை அதிகாரி சொல்லியிருக்கார், இந்த தலைவர வேண்டாம் சொல்லி தடுத்தார். அதுக்கு பிறகு எனக்கு நெருக்கடியாக போயிட்டது. நான் டக்ளஸ் இந்த பிரச்சனையை கொண்டு வருது. அவரும் கூட்டத்தில் வச்சு மக்களுக்கு முன்னால உறுதியாக சொல்லிப்பட்டு போனவர் இதை நிப்பாடலாம். ஆனாலும் அதுக்கு பிறகு வந்த அரசியல் அதிகாரம் அங்கே திரும்ப திறக்க வச்சுட்டு நாங்கள் வாதிகளை கூட்டம் வச்சு ராணுவம் வாதிகளை கூட்டத்துக்கு வந்து பிரித்து பார்த்து பின்புறுத்தினவர். இப்ப அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னண்டா, எங்களை மக்கள் அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்துகிற பிரயோஜனம் வந்துட்டாரு. இந்த அதிகாரம் இன்னும் எங்களுக்கு சட்டத்தில் இருக்கிற இடைஞ்சல்களை எங்களுக்கு தீர்க்க முடியாம இருக்கு. எல்லாரும் கவனத்தில் முடியும். அந்த கிராமத்தை கூட்டி வந்து என்னண்டா இப்ப இருக்கிற அரசாங்கத்துல பார் கொடுக்கிற ஒருத்தரும் இல்லை. சரிதானே? ஆக ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார் எதிர்கட்சியில, ஸ்ரீதரன். அவர் தான் பார் பண்ணி கிளிநொச்சியில கொடுத்தவர். அவரை அடுத்த தேர்தலில் இல்லாம போவேன். மற்றபடி வேறு யாரும் நானோ பவானந்தராயோ படிச்சு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்து வந்தாங்க. நாங்கள் ஒரு நாளும் பார குடும்பம்னு சொல்லி பார் வேண்டி அரசியல் செய்கிறார்கள் இல்லை. அது அடுத்த தேர்தலில் அது இல்லாம போகும். அது இப்ப இருக்கிற அரசாங்கம் எதுவுமே ஒரு நாளுமே பார கொண்டு திணிக்கிறதுக்கோ இதோ திணிக்கிறதுக்கோ விரும்பாது. அதை நாங்கள் இந்த இது கலைச்சு பேசி பாட்டுவோம். அவ்வளவுதான். சரிதான். சொல்லி உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் தானே. நீங்க உங்களை அனுப்புங்க. இதுதான் எங்களோட காசு கட்டாட்ட காசு நீங்க எடுக்க வேண்டாம். நான் அதை போட்டு நீங்க விடுங்க. சரிதான். அது தேவையா கொச்சு போகலாம். சரி. இன்றைய தினம் நடந்த இந்த உடுவில் பிரதேச சபைக்கான இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தை இன்றைக்கு முடிவொன்று எடுத்திருக்கின்றோம். அதாவது பல விடயங்கள் நாங்கள் இது பற்றி கலந்துரையாடினாலும் இந்த இணுவில் பகுதியிலே தொடர்ந்து இயங்கி வருகின்ற இந்த மதுபான சாலை
தொடர்பாக ஒரு முடிவு எடுக்க வேண்டி வந்தது. அதாவது இந்த மதுபான சாலையை நாங்கள் சென்ற கடந்த கூட்டங்களிலே முடிவெடுத்து அதனை நிறுத்தி வைப்பதாக முடிவெடுத்திருந்தோம். எனவே அதன்படி அந்த மதுபான சாலை இவ்வளவு காலமும் பூட்டியிருக்கப்பட்டது. அதன்பின் மதுவரி திணைக்களத்தினால் ஒரு விசாரணை நடாத்தப்பட்டு அந்த மதுபான சாலையை தொடர்ந்தும் அதே இடத்திலே இயங்குமாறு மதுவரி திணைக்களத்தினால் உடுவில் பிரதேச செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. எனவே அது தொடர்பாக இன்றைய கூட்டத்திலே ஆராய்ந்த பொழுது பொதுவாக 100 வீதமானோர் அந்த மதுபான சாலை அந்த இடத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் மதுவரி திணைக்களத்துக்கு சொல்லியிருந்தோம், இது மக்களின் கோரிக்கை என்றும் அந்த இடத்தை விட்டு அந்த மதுபான சாலையை அகற்ற வேண்டிய தேவை இருப்பதாகவும் அதுவரை அந்த மதுபான சாலையில் இயங்க விட வேண்டாம் என்றும் அதற்குரிய எந்த விதமான பண அறவீடுகளையும் எடுக்க வேண்டாம் என்றும் நாங்கள் பிரதேச செயலாளருக்கு அறிவித்திருக்கின்றோம். உங்களோட பிரச்சனை சார், இது சம்பந்தமா நான் 2015 இருந்து அதுக்குரிய அத்தனை உத்தியோகத்தர்மாருக்கும் லெட்டர் அனுப்பினான் சார். ஆனால் ஒவ்வொரு உத்தியோகத்தர்மார் வந்தும் பார்த்துட்டு அவைக்கு அட்வைஸ் சொல்லிட்டு போயினோம். ஆனால் நான் பிறகு சார் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சார் போயினேன். அங்கே இருந்துன்னு சார் எனக்கு லெட்டர் வந்தது, எல்லா பாதுகாப்போடையும் தானே அந்த ஆலை இயங்குதுண்டு சார். ஆனால் 15 அடி உயரத்தில் மதில் கட்டி இருக்கிறோம், மரங்கள் நாட்டி இருக்கிறோம், உங்களுக்கு எங்கே எப்படி புழுதி வருதுன்னு சொல்லி வந்த உத்தியோகத்தர்மா எங்களை கேட்டவ சார். ஆனால் 15 அடி உயரத்தில் மதிலை கட்டினாலும் சார் அந்த ஆலை இயங்குற இடம் 10 அடி உயரத்தில் அவங்கள்ட்ட மேடை இருக்குது சார். அப்படி என்று சொன்னால் சார் 5 அடி உயரம் தான் வித்தியாசப்படுது. மரம் நட்டும் உண்டு சார், மரம் இல்லாமல் இருந்தும் உண்டு சார். ஏன்னு சொன்னால் மரம் இருந்தால் 2 நேரம் புழுதி வருது சார். கிரஷர்ல இருந்தா மரத்தால அந்த டஸ்ட் நிக்காது, அது மேல எழும்புறது மேல் காத்துக்கு வர்றது மரங்களை நட்டது நிப்பாட்டே அது என்ன பிரச்சனை என்றால் அது கிரஷர் என்றால் என்வயர்மெண்ட் யார் பாக்குறது? அது தனியாட்டையா இல்லாட்டி பிரேச வேலை நடத்துறதா? ஆனா இப்பவும் சார் 2014 ஒரு லெட்டர் அனுப்பினான் சார். 2024 அவன் 3 கிரேசரும் அனுமதி பத்திரம் இருந்துதான் முழுமையான பாதுகாப்போட இயங்குதண்டு தான் சார் எனக்கு லெட்டர் போட்டு. அனுமதி பத்திரம் இன்றியா? இல்ல இதுக்குதான் பாதிக்கப்படுறது நாங்கள் தான் சார். ஆனா அவர் வந்து எங்கள்கிட்ட ஒருபோதுமே உங்களோட முறைப்பாடு என்னன்னு கேட்டதில்லை சார். அந்த ஜிஎஸ் இல்ல அது நான் 2000 இருக்கிறேன் சார். சார் கல்லுடைக்குமால ஒரே லைன்ல இருக்குது. ஒன்று 2007 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, மற்றது 2010, மற்ற 2018 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே அந்த சொல்கிற பாதிப்பு உண்மைதான். என்ன சொன்னால் அது டஸ்ட்டை மதில கட்டி தடுக்க முடியாது. ஏன்னா அது இவைக்கு மட்டும் இல்லை, இதை தாண்டி வங்காள நிறைய இடங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது. மற்ற மரம் நட்டு தடுக்குன்றது மரத்துல அந்த புழுதி இருந்து ப்ரெஷர்ல இருந்து வர டஸ்ட் மரம் தட்டெல்லாம் நிப்பாட்டில அந்த புழுதி போகுது. இல்ல அது ஒரு பென உயரத்துக்கு அந்த டஸ்ட் வெறும் காத்துல அது மரம் நட்டுறால சரி வராது. அதுல என்ன நீங்கள் அவையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போய் கொடுத்தும் சரி வராது. அரசாங்க அதிபருக்கு கொடுத்து சார் கடைசியா போய் நான் நேரவும் லெட்டர் கொடுத்தோம். இவையெல்லாம் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்? என்வைரன்மெண்டல், எமோச் மற்றது பிரதேசம் 3 பேரும் சேர்ந்தானே அப்படித்தானே. ஏண்டா சரியான சுகாதார சீர்கேடு இருக்கு அந்த அப்படின்னா நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி சார்? நாங்கள் எங்களோட ஃபேமிலியாவே கோப்பி எல்லாம் இருக்கு சார். இந்த மகன் சார் ஒவ்வொரு மாசமும் சார் ஸ்கூல் போக மாட்டார் சார், ஹாஸ்பிட்டல் வாசல்ல தான் எங்களை சந்திக்கிறாங்க சார். சரியா என்வரன்மெண்டல் இருக்கீங்க நீங்களும் ஒருக்கா விசிட்டு உங்களோட ஆஃபீஸ் போட்டு ஜிஎஸ் ஒரு விசிட்டு போயிட்டு ரிப்போர்ட் ஒன்று தாங்க. சரி அப்படின்னா நாங்கள் வேண்ட உரிமத்தை ரத்து செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் டார்கெட் போடுறது சரிதானே. ஏன்னா அந்த பிள்ளை பார்த்தனா அஸ்மாவில் கொப்பி பார்த்தனான் ஒரு மாதத்துக்கு 3-4 தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டிருக்குது, பள்ளிக்கம் போகாமல் பம்பா வச்சு கொண்ட பதிலாம் ஊர் முழுக்க இதே பிரச்சனையா தான் இவ பக்கத்துல இருக்கிறது. தூர இருக்கிறாக்களுக்கு பாதிப்பின்னு கொஞ்ச நாளையெல்லாம் சரிதான் இது சம்பந்தமா பார்க்க வேண்டியது 2 காலமா குடிமனை இருக்கா இல்லையா பார்த்து எங்களுக்கு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தந்தீங்க. எம்ஓஎச் பாக்கிறாரா?
தனியா கமிட்டியை போட்டு சேர்த்து அனுப்பு. சரி, உங்களோட ஆபீசரோட GSV போட்டு அனுப்புங்க. ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஒன்று போட்டு சபையில ஒரு அலுவலர் கொடுங்க, 4 பேர் கொண்ட குழு போங்க, போய் முடிவு எடுத்தான். நினைக்கிறேன் இதுல அதை பார்த்து போட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்து முடிவெடுத்து பிரதேச சபையிட்ட கொடுத்து அவங்களோட வியாபார உரிமத்தை ரத்து செஞ்சீங்கன்னா அப்படிதான் போகணும். கொடுக்க போய்கில்ல அதை ரெக்கமெண்ட் கொடுத்தா அப்புறம் நாங்கள் கொடுக்காம மாட்டோம்னு சொல்லலாம். அவையதான் பெரிய இருக்கணும். என்ன நீங்கள் அந்த வீட்டு பக்கத்துல இருந்தா இருப்பீங்களான்ற மாதிரி யோசிங்க. சரிதானே? எம்பதி சரிதானே? அதுல இருந்தா உங்களால உங்களோட குடும்பத்தால் அதுல இருக்கேலுமான்னு நீங்க யோசிங்க. சட்டத்தை விடுங்க, மாமரம் நட்டுருக்கிறேன், தகரம் அடிச்சிருக்கணும், அதெல்லாம் சரி வராதானே? சரியா? பிரதேச உறுப்பினர்கள் 2-3 பேர் போய் பார்க்கறது பிரச்சனை இல்லை. ஏரியா வேலை கூட்டிக் கொண்டு ஒரு குழு அமைச்சு அனுப்புங்க. சரிதானே? என்னடா தனி என்வாயன்மெண்ட் போய் பார்க்க சொன்னா போய் பார்த்துட்டு திருப்பி வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நாங்க அடுத்த சபையில சபை கொடுத்து நாங்க தீர்மானம் சபையில முடிவெடுத்து நீங்க ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சு எல்லாரும் போவோம். சரி, அப்படியே முடிவெடுத்தேன்னு போடுவோம். ரைட். அடுத்த இருக்கா பிரச்சனை? காணி. அந்த காணியை எங்கட பிரதேச சபைக்குரிய ஒரு இதா எடுத்துறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கல. அவங்க ஏதோ இப்ப அவங்க ஏதோ ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுல தாங்கள் இருக்கே இல்லாத இல்ல. இப்ப அது சுண்ணா போலீஸோட தானே போன கூட கழிச்சு நாங்கள் சுண்ணா போலீஸ் சொன்னது தங்கண்ட நாங்க ஏதோ கிளீன் பண்றதோ அவங்க யாட் கார் யாட்டோ இன்னும் வாகன யாட் அடிக்க போற மட்டும் தான் சொன்னது. இப்ப அவங்க ஏதோ தாங்களுக்கு வேணாவன்ற மாதிரி ஒரு கொடுத்த சுண்ணா வயசு இருக்கே நீங்க கேட்டிருக்கலாம். இப்பதான் கதைக்கிறோம் போட்டு இல்ல இது வடமாகாணத்தின் போலீஸ் கராச்சி தான் அந்த காணி கேட்டது. இல்ல திருப்பி கேட்டு எழுதின இடத்துல அவை அப்படித்தான் சொன்ன கராஜ் அமைக்கிறதுக்கு தேவை தங்களுக்குன்னு சொல்லி பதில் அனுப்பி இருந்தேன். நாங்கள் அதை என்ன அதுல தயிருக்கலான்னு சொல்லி என்ன பின்ன சுரலை இருக்கிற குப்பை ஓட்டுற மண்டபடியா நாங்கள் அதுல தேவையில்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை கொடுத்தோம். இது நீங்க போலீஸ் குவார்டர்ஸும் கராச்சி சேர்த்து சொன்னவே அதுல இது கராஜ் கட்டுறேன் குவார்டர்ஸ் சொன்ன தெரியல. அடுத்த முறை போலீஸ் ஓய்சி இருக்கே கேட்டு பாருங்க. சொன்னா ஜெஃப்னாவோட டிசி மீட்டிங்ல உங்களோட தவிசாளர் மாதிரி வரையும் தானே அவை அங்க ஹாய்க்க சொல்லுங்க. ஜெஃப்னா டிசிசி ஜெஃப்னா டிசிசில வச்சு அங்க சீனியர் டிஏஜி வேறு தானே அங்க வச்சு கதைக்க சொல்லுங்க. వాళ్ళకి ల్యాండ్ එකක් ඉල්ල ගන්නවා. ඔයාලට දීපු එකක් ඒක කලින් කතා කරා. කතා කරලා අපි ඩිසයිඩ් කරගත්තා ඒක පොලිසියට වාහන ගරාජ් එකක් දාන්න තමයි ඒක මේ තීරණය කරලා තිබ්බේ. ඊට පස්සේ ඒකෙන් ක්වාටර්ස් එකක් හදනවා කියලාත් කතාවක් තියෙනවා. දැන් මේගොල්ලෝට කිව්වාලු ඒක ඕනේ නැහැ කියලා කිව්වා කියලා. ක්වාටර්ස් හදන්නේ නැහනේ. එතකොට ඒක ගරාජ් විදියටද පාවිච්චි කරන්න යන්නේ. ඒක තීරණය කරලානේ තියෙන්නේ නේද ගරාජ් එකක් හදනවා කියලා. அவங்க சொல்றாங்க அது கராஜுக்கு இருந்து தான் தாங்க அவங்க தர மாட்டாங்கல்ல. ஜெஃப்னா டிசில உங்க தவிசாளர் மேல எங்களை போட பிசரா பேயாண்டு கத்திர விட்டுட்டு உதுவல இல்ல கதைக்கணும். நீங்க காய்ச்சா அப்படி கேட்பாங்களா? நீங்க என்ன சொல்றீங்களோ அங்க வந்து கதைக்க சொல்லுங்க, நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப நாங்க ரேசவைக்கு எடுக்கிறத நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் இல்ல தானே. இல்ல கௌரவ பண்றப்ப நாங்களும் கண்ணாடி மாட்டோம். நீங்க எப்படியோ நாங்க அப்படிதான். எங்களோட சேர்மன்ஸ் வேணா அப்படிதான். நீங்க ரெஸ்பெக்ட் எப்படி நீங்க பாத்தீங்கன்னா நான் கண்ணாடி மாதிரி இல்ல, நான் கண்டு மாதிரி. விடயங்கள் ஏதாவது இருக்கா? விநியோகமா தான் அவையில் சொல்லி இருக்கிறோம். ஆனா இதை வந்து நிரந்தரமான ஒரு குடிநீர் திட்டமாக கொண்டு பண்ண சொல்லி கிராம சபையாரம் இருக்கின்ற தொடர்ச்சியாக ஒரு 10 வருடமாக நடக்கின்ற எந்த இடம் கந்தரோடைய 200 கிராமம் ஓட்டு போட்டுல ஒருத்தரும் இல்லையா? அவங்க சொன்னாங்க ஜூன் மாதத்துல யாழ்ப்பாணம் முழுக்க கொடுத்துருவோம். ஓட்டு போட்டுல ஒருத்தரும் இல்லையா? நாங்க போட்டிருக்கோம் நீங்களும் தேவையான போட்டிருக்கீங்க. இந்த கம்பரியா வந்தாலும் சரி, அல்ல சிரம சக்தி வந்தாலும் சரி, அல்லது கிராமத்துக்கு ஒரு எழுச்சி திட்டம் ஒன்று வந்தாலும் சரி, இப்ப ஏதோ ஒரு புது திட்டம் ஒன்று வந்திருக்கு. அந்த திட்டத்தின் பேர்ல இருந்தாலும் சரி, கூட்டத்துக்கு பிரேரணையும் கூட்டத்துக்கான செனத்தை கூட்டி அந்த கூட்டத்தை கூட்டுறதுன்னு தான் நோக்கமாக இருக்கொழிய, ஆனா அதுக்குரிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதோ இல்ல அதுக்கான தீர்வை தர்றதோடா இல்ல. கிட்டத்தட்ட ஜனசபா கூட ஒரு திட்டம் ஒன்று வந்தது ஒரு 4-5 வருடத்துக்கு முதல்ல நினைக்கிறேன். ஒவ்வொரு திட்டத்திலையும் தான் நாங்கள் தொடர்ச்சியாக காய்க்கிறோம். ஆனா அந்த கூட்டத்துக்கு சனத்தை சேகரிக்கிறதுக்காக அந்த கூட்டத்தை நடத்துறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கின்றது.
ஆனா அந்த சனத்தினுடைய குடிநீர் தேவை அத்தியாவசிய தேவையில் உண்டான ஒரு தேவையை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு இன்றைக்கு கடந்த ஒரு 10-15 வருடமாக கலைத்து கொண்டு வருகிறோம். போட்ட எங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்க, முதல் நான் ஒவ்வொரு டிசி மீட்டிங்ல இருக்கே நல்லூர் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கோட்டைக்கு வந்துட்டாங்க. இப்ப இப்படி உங்களை எல்லாம் போகும் கார்னர் போட்டு வந்துட்டு அராலி வட்டுக்கோட்டையும் அராலி வட்டுக்கோட்டையும் வந்துட்டு சுண்ணாமும் பெறும். நீங்க இது குழாயெல்லாம் அடிச்சிட்டீங்களோ? இல்ல குறிப்பிட்ட இடங்கள்ல சுண்ணாத்துல குழாய் அடிக்க இல்லை, நம்ம டிஸ்கஷனை குறிக்க என்ன செய்ய இல்லை. ஏன் இல்ல அதுக்குரிய ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு ஏற்கனவே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் டெட்லைன் முடிஞ்ச ப்ரொஜெக்ட் இல்ல இது வந்து ப்ரொஜெக்டால செய்து எங்களுக்கு நாங்க ஓஎன்எம் ஸ்டாஃப் ஓஎன்எம்க்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கணும், ப்ரொஜெக்டால செய்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கணும். ஹேண்ட் ஓவர்ன்றதை நாங்க டேக் ஓவர் பண்ணி அதுல இருந்து மக்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷனை தான் செய்வோம். இப்ப எங்களை சொல்லுங்க, இப்ப எனக்கு தெரியாது, எனக்கு ஓஎன்எம் எல்லாம் தெரியாது, நான் படிக்கல. எங்களை சொல்லுங்க, தண்ணி எங்க வரைக்கும் வந்து நிக்குது, எங்க வரைக்கும் தண்ணி வந்து நிக்குது, எங்க இது வரைக்கும் பைப் லைன் செய்யப்பட்டிருக்கு. பைப்லைன் சுண்ணாதுக்கு அங்க இத ஊடாக நாங்கள் கட்டுட டவருக்கு இப்ப இடைஞ்சிருக்கிறோம். கட்டுட டவர் இதை கேட்கிற இடத்துக்கு போறதுக்கு அவ்வளவு ஆழம் செல்லும். கந்தரோட ஜெயிரனூர் அந்த கந்தோட கந்தா பள்ளிக்கூடத்தின் பக்கம் பைப் லைனிங் இருக்கு, அதுல தமிழ்கந்தியா பள்ளிக்கூட பக்கம் பைப் லைனிங் இருக்கு. நாங்க இருக்கிற இங்க கந்தசாமி ஆசிரியர் வீதி, உடுவில், மயான வீதி, கந்தோட 1ஆம் 3ஆம் 4ஆம் குறுக்குளங்க, ஞானவீர கோயில் டிசைன். அதுக்கு என்ன பைப் லைன் என்ன போடுவீங்க? அது உடனடியா நடைபெறாது. ஆனா உடனடியா நடைபெறாது, ஃபண்ட் இல்லையா? இல்ல பைப் எங்களுக்கும் பைப் தேவை. ஏடிபி ஃபண்டிங் நான் உங்க கிரணமாட விட இருந்து பிரச்சனையோட டிசி ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, என்ன சொன்னா போன வருஷம் மார்ச்சுக்குள்ள முடிப்போம். போன வருஷம் ஜூன் அண்டு இப்ப டிசம்பர் ஆகி அடுத்த மார்ச் வந்து இப்ப ஜூன் ஆயிடுச்சு. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுக்கு விளங்குது, சில நேரம் இம்ப்ரெஸர் ரிலீஸ் ஆகுது, அலோகேஷன் வரா, எல்லாம் தெரியும், கொஞ்சம் தெரியும். எங்களை பிரச்சனைடா எப்ப இது செய்ய போறீங்கன்றான் பிரச்சனை. இப்ப டெட்லைனை சொல்லுங்க அந்த சேனத்துக்கு. அந்த சேனம் கேட்கறது இப்ப தண்ணின்ற பேசிக் என்னன்னு சொன்னா அதுக்கான பைப்புகளை வந்து ஒதுக்கணும், அதுக்கு பைப்பு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா இது வந்து ப்ரொஜெக்டாலாம் செய்வினா, ப்ரொஜெக்டால டிசைன் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. ஒவ்வொரு செட்டா டிசைன் பண்ணப்பட்டு பைப் கொடுக்குற ப்ரொஜெக்ட் செய்யற திணைக்களம் என்ன? ப்ரொஜெக்ட் டைரக்டா போட்டான் நாங்களும் போட்டான். நாங்கள் இன்னொரு செக்ஷன் வந்து அதாவது அந்த ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான் நாங்கள் செய்யறது. போட் ப்ரொஜெக்ட் செக்ஷன் வந்து ப்ரொஜெக்ட் டைரக்டருக்கு அப்பதான் ப்ரொஜெக்ட செய்வினா. அவதான் சொன்ன எனக்கு இல்ல ப்ரொஜெக்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியுமாண்டு. அப்ப ப்ரொஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் டைரக்டரால வந்து எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும். அதாவது வந்து ஒவ்வொரு வேலை திட்டம் முடிய எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும் இருக்கிற லைனை. அதுல இருந்து பிறகு நாங்கள் மக்களோட கோரிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். சரி, கேள்வி என்னடா அந்த ப்ரொஜெக்ட் செக்ஷன் இருக்குல்ல உங்க, அது எங்க வரைக்கும் பைப்பை கொண்டு வந்துட்டா இந்த பிரச்சனை இப்ப எது வரைக்கும் வந்துட்டு? இல்ல இதுல வந்து இதுக்குள்ள கந்தரோடைகளை போகுது, போகுதோ இவைக்கு நான் நினைக்கிறேன், இவைக்கு போயில்லைன்னு நினைக்கிறேன். அதானே கேட்கிறாங்க. இல்ல சில இடங்களுக்கு தான் ஆல்ரெடி தாட் இருக்காங்களா, இது செய்யணும். எப்ப செய்யப்படும்? அது ப்ரொஜெக்ட்ல டிசைன் போய் கொண்டிருக்குது. அவையோட ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அவை கான்ட்ராக்டர் கால் பண்ணி இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு சேனம் ஆன்சர் பண்ண இல்லாம இருக்க மாட்டா, நீங்க வேற டிபார்ட்மெண்ட்ல வேற இருக்கீங்க தெரியாத. இப்ப நீங்க எந்த செக்ஷன்ல வேற இருக்கீங்க, ஒரு ரஃப் ஐடியா ஒன்று இருக்கா 6 மாதத்துல கொடுப்படும் அல்லது நான் வாங்க ஜெஃப்னா டிசிசில கேட்கவா மட்டாக்கள்கிட்ட ஏன்டா நீங்க ஓஎன்எம் பிஎன்எம் எங்களுக்கு கொண்டு போறாங்க. இல்ல அது ப்ரொஜெக்டால 3 வருஷம் செல்லுமோ? 3 வருஷம் செல்லுமா அவர் தண்ணி கொடுக்க? இல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் செய்து கொண்டு போறோம். அதான் ஒவ்வொரு திட்டமா இப்ப இருக்குது. எத்தனை வருஷம் ப்ராஜெக்ட் இது? இல்ல இது முதலே செய்தாச்சு. இப்ப வந்து புது லைன்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் மக்களோட தேவைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி புது லைன்கள் போட்டு கொண்டு போறோம். இப்ப என்னடா என்ன பிரச்சனைடா, நல்லூருக்கும் கொடுக்குறாங்க. நல்லூர் அடியில அங்க செலவு எடுக்கிறதே இல்லையா? ஆமா. ஆனா இப்படியான இடங்களுக்கு இல்ல கொடுக்குறீங்க, அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்களுக்கு நேர தாலியடி சீபோட்ட பிளான் தான் எங்களுக்கு இருக்குது. சீபோட்ட பிளான்ல இருந்து மீசால சம்முக்கு வந்துதான் அங்க இருந்துதான் எங்களுக்கு ஒரு பாதைகள்ல ஒவ்வொரு இடங்கள்ல அங்க இருந்து நல்லூர் டவருக்கு ஏத்துறோம், டேங்குக்கு ஏத்துறோம். அத மாதிரி நாங்கள் அங்க கல்லுண்டையில அங்க சம்மு டவருக்கு அடுத்த டவர் எங்க இருக்கு? இல்ல டவரோ டவர் வந்து இந்த ஏரியா சுண்ணாம் இந்த ஏரியா எல்லாம் இங்க ஒரு டவர் இல்ல. சுண்ணாத்துக்கு வந்து பட்டுக்கோட்டை டவர் இது பட்டுக்கோட்டையில கட்டுட தான் டவர் வருது. இருக்கு அதுல வந்து இப்ப ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்குது. ஸ்டாண்டிங் ஓவர் செய்யணும் எங்களுக்கு. நாங்க அது இந்த வீக் டிசிசி மீட்டிங் கண்டபடியா இந்த வீக் இணையம் நடக்கல, அடுத்த வீக் இணையம் ஸ்டாண்டிங் ஓவர் நடக்கல. அக்பர் அனிவரா கேட்கிற வேண்டாம். மேபி சில நேரம் மூணு ப்ராஜெக்ட் எழுதப்பட்டிருக்கும், அங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணா வச்சிருப்பீங்க.
விளங்குது அவங்களுக்கு அங்க கொழும்பு மினிஸ்ட்ரியில இருந்தான இதுகள் வாரது அலோகேட் பண்ணப்பட்ட ஃபண்டுகள் வேற எங்க இல்ல அது செய்யலாம். ஆனா என்ன செய்யறான்னு சொன்னா உடனடியா பைப்புகளுக்குரிய இதுகள் வராது. ஒவ்வொரு ப்ராஜெக்டும் டெண்டர் கோல் பண்ணி டிசைன் பண்ணி ஒவ்வொன்றும் கண்ட்ராக்டர் கொடுபட்டு தான் அது செய்வாரு. ஓகே. இப்ப சில இடங்களுக்கு வந்து நாங்கள் ONM செய்யறோம். சிலது எங்கட கெப்பாசிட்டியில நாங்க செய்து கொண்டு போவோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு எங்களுக்கு பாரப்படுத்தப்பட்ட பிறகு நாங்கள் அதுல இருந்து கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போர்ட்ல ப்ரொவின்ஸுக்கு வேற ஆபீஸ் ஒன்று இருக்கா இல்ல ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட செய்து தருவீங்க. ஓகே. நாங்கள் அதை வந்து செயற்படுத்தணும். ப்ராஜெக்ட் ஆபீஸ் எங்க இருக்கு, ப்ரோக்ராம் ஆபீஸ் எங்க இருக்கு? ப்ராஜெக்ட் ஆபீஸ் வந்து இந்த இதுக்கு என்ன நீர்த்தாங்கி அங்க கச்சேரிக்கு முன்னுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட் ஒழுங்க அங்கதான் ப்ராஜெக்ட் ஆபீஸ் இருக்கு. ப்ராஜெக்ட் ஆபீஸ் இருக்கு. சோ அததான் டிசைட் பண்ணனும் இவங்க எப்ப கொடுக்குறாங்க அப்படியா? அவே வந்து திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடந்து கொண்டிருக்குது. ஆனா இவன் லைன் இருக்கா பார்க்கணும் என்ன மாதிரி என்ன கட்டளை பார்த்து செய்து கொடுங்க. என்னம்டா எங்க ஒரு டெட்லைனை சொல்லுங்க. இல்லேண்டா வேற ஒரு வழியை பார்க்கணும். பிரேசபை டெய்லி கொண்டு தண்ணி கொடுக்குற வழியோ தண்ணின்றது வெரி பேசிக். டெட்லைன் என்னன்னு சொன்னா இது நாங்கள் சொல்லலாம். என்னன்னு சொன்னா நாங்க எங்களை தந்தா பிறகு நாங்கள் இவைகளுக்கு செய்து கொடுக்கலாம்டா நாங்கள் செய்து கொடுக்கலாம். எங்களோட இதால என்ன மேல செய்து கொடுக்கக்கூடிய செய்து கொடுக்கலாம். நான் ஒருக்கா போய் விசிட் பண்ணி பார்க்கிறேன். ஸ்டடி பண்ணல சில ப்ராஜெக்ட்ல மிஸ்லெனியஸ் சொல்லி இன்னொரு 10% போட்டிருப்பாங்க. அந்த காசுக்கான இவங்கள்ட்ட லைன் எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படி ஏதாவது சில ப்ராஜெக்ட் லைன்களை வந்து ரன் பண்ணாது. உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ராஜெக்ட் பட்ஜெட் பண்ணா கலைக்க விரும்பல. சோ அந்த பட்ஜெட் லைனை தூக்கி வேற ஒன்றுக்கு போட்டு அப்படி செய்யலாம். அப்படியான இதுகள்ல தான் நாங்கள் அந்த மானியத்துல கொடுக்குறோம். 13,825 அந்த பிரதேச சபையால இதுக்கும் முனிசிபல் கவுன்சில் 19,000 அப்படி செய்து கொடுக்கல. பெரிய கோர்ஸ் பெருமா அப்படி செய்யறதுக்கு நாங்க கேட்டுனாங்க. அந்த குறிப்பிட்ட குறுகிய மானியத்திலான காசை கட்டி எடுக்கிறதுக்கும் எங்க ரோட்டால 10 தான் நாங்க காசு கட்டி எடுக்கிறதுக்கு அதை விட 15 வருஷத்துக்கு முதல் இந்த பட்லைனிங் தான் இப்ப வரைக்கும். நாளைக்கு எட்டாடிசி வருவீங்களா? இல்ல என்ன சொன்னா இவர் வந்து இவரால முடிவெடுக்க டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் தான் அவர்தான் போகணும். நீங்க இது அங்க போடுங்க. இந்த கோரிக்கை அங்க விட்டு மனம் எடுத்தாங்க. நீங்க என்ன எஃப்னா டிசிசிக்கு நாளை வரைக்கும் நீங்க அப்பன் வந்து அங்க காதைங்க ஒரு தண்ணி முக்கியமான பிரச்சனை தானே. அங்க உங்களோட சீனியர் ஹெட் ஆபீசர்ஸ் வரைக்கும் தானே அங்க காய்ச்சல் சம்பந்தமா முடிவெடுப்பேன். டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் சொல்லி அங்க முடிவெடுப்பேன். சரி நீங்க அங்க வந்து கதைங்க இப்படியான முக்கியமான விஷயங்கள். ஓகே. என்னன்னா அதாலே அவைகள் தண்ணி குடி தண்ணி எடுக்கிற ஒரு நாப்பாடு இருக்கு. சில முன்வீடு லைன் இருக்கு. அது முன்னுக்குள்ள ஒரு இடத்துல தண்ணி இல்லாம இது ரோட் கிராஸ் பண்ற பிரச்சனை தான். ஆர்டி இருக்கிறீங்க தானே ஒரு இடத்துல வெட்டி போட்டு திருப்பி காப்பீடு அடிக்கிறானே. அதை திருப்பி அங்கால லைன் மாத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி அது எங்க வரையில நான் போனேன். நான் கதை கேட்க அதை அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னது அங்க. அதே மாதிரி இங்கே சொல்லி சொல்லுங்க. ஒரு பக்கத்துக்கு தண்ணி இருக்கு மற்ற பக்கத்துக்கு தண்ணி இல்லாம போயிடலானே. இல்ல அதான் ஒரே கார்னரும் அப்படித்தான். கார்னருக்கும் அடுத்த ஆர்டிஏன்னும் ஆர்டிடி ரோட்டுகளும் வந்து புதுசா போடப்பட்ட ரோட்டுகள் இருக்கிறபடியா நாங்கள் அதுக்கு ப்ரொபோசல்ல புதுசா செய்து இப்ப 2ஆம் கட்டத்துக்கு அது கண்ட்ராக்டர் அவார்ட் பண்ணி கண்ட்ராக்டர் வந்து பார்த்துட்டார். அத மாதிரி ஒவ்வொரு இடமும் இருக்குது. யாழ்ப்பாணத்துல பெரும்பாலும் ஒரு பக்கம் யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்ல கொழும்பு ஃபுல்லாவே ஒரு லைன் தான் போடுறது. மற்ற ஆர்டிஏ ரோட்டுகளை தான் ரைட் மேன் 2 பக்கமும் போடுறது லைன். உண்மையில மற்ற பிரேசப ரோட்டுகள் எல்லாம் ஒரு லைன் தான் போடுறது. ஒரு லைனை போட்டுட்டு ரோட் ஆப்போசிட்டுக்கு வந்து குறிப்பிட்ட ரிலவென்ட் அத்தாரிட்டி வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். அதை வெட்டுறதுக்கான அனுமதி. அப்ப வெட்டி கொடுக்க வேண்டியது வந்து கன்சியூமர். கட்டாயம் கன்சியூமர் வெட்டி கொடுக்கணும். நாங்க கனெக்ஷன் போட்டுறதுக்கான சார்ஜஸ் மட்டும்தான் நாங்கள் போட்ட போட்டாலும் அறவுற. நாங்கள் இப்ப ஒப்போசிட்டா வர்றதும் வேலை திட்டம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்து கொண்டு இருக்குது. அது கார்னர் வந்து ஆல்ரெடி இப்ப 2வது இது பண்ணி தொடங்கிட்டு அதை மாதிரி அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்க வந்து கொண்டு இருக்கும். இல்ல என்ன பிரச்சனை சொன்னா ஒப்போசிட்டா இருக்கிறாங்களோ கொடுக்க வேண்டிய உங்களோட ப்ராஜெக்ட்டுக்குள்ள தானே நீங்க டிஃபைன் பண்ணி இருக்கணும். ப்ராஜெக்ட் கன்சியூமர்ஸ் எடுக்கிறது நாங்க இல்ல ப்ராஜெக்ட்ல வந்து இப்படித்தானே. ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 25 கிலோமீட்டர்னு சொன்னா அந்த 25 கிலோமீட்டர் வந்து ஒரு லேனுக்கு போடவே வந்துடும். ஒரு லேனுக்கு 2 பக்கம் போடவே வந்துடும். அதால வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஏரியா கவர் பண்ற மாதிரி மெயின் லைனை போட்டு வைப்பினோம் முதல். அதுக்கு பிறகுதான் 2வது ஸ்டெப்பா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா. ஏன்னா ஒரு ஏரியா ஃபுல்லா கவர் பண்ண. இப்ப சுண்ணாம ஏரியா கவர் பண்ணோம்னா 25 கிலோமீட்டர்ல கவர் பண்ணினாது. அப்ப 25 கிலோமீட்டர்ல சுண்ணாம ஏரியா கவர் பண்ணக்கூடிய இடங்களை கவர் பண்ணி கொண்டு மீதியா இருக்கிற மிச்சத்தை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு தான் கோல் பண்ணுவீங்க. அல்லது ONM சில பைலைன்கள் வந்து ONM அது நாங்கள் செய்வோம். அது வந்து நாங்களே எடுத்து நாங்கள் பைப் எடுத்து மக்கள்கிட்ட வந்து கிடங்கு பட்டி தாங்க கேட்டு நாங்கள் அதை செய்வோம் சொன்னா பைலைனுக்கு செய்வோம். ஏன்னா அதை நாங்க செய்து கொடுப்போம். முடிவு எடுத்து தண்ணி கொடுக்க சொல்லுங்க. இந்த பிரச்சனை சொல்லுங்க. சரிதான். அப்பதான் அது முடிவெடுக்கணும். நீங்க ஒரு கடிதம் மட்டும் போட்டாலும் இல்ல எல்லா எடுத்த முடிவு